بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தை நானும் நீங்களும் அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே நம்முடைய நேரங்களை கழித்து அல்லாஹ் நமக்கு வாரி வழங்க இருக்கின்ற நன்மைகளையும் நாளை மறுமையில சொர்க்கத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டவனாக, அப்துல்லா என்று சொல்லக்கூடிய நபித்தோழரிடத்தில் சில தோழர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்கிறீங்க, அந்த உபதேசத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் செஞ்சால் என்னன்னு கேட்குறாங்க. லவதித்து, நாங்கள் விரும்புகின்றோம், அன்னக்க ஜக்கர்த்தனா ஃபி குல்லி யோமி, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்ய வேண்டும், ஏதாவது செய்திகளை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் என்று கேட்குறாங்க. அப்போ அந்த நபித்தோழர் அந்த மனிதரை பார்த்து கூறுகின்றார், அமா இன்னஹு யம்னஉனி மின் ஸாலிக அன்னி அக்ரஹ் அன் உமில்லக்கும், உங்களுக்கு சலிப்பு வந்துவிடும் என்று நான் பயப்படுகின்றேன். சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், ஃபஇன்னி அத்தஹவ்வலுக்கும் பில் மௌஇதா, நான் ஒரு வாரத்துக்கு ஒருக்க உங்களுக்கு ஒரு செய்தியை, ஒரு உபதேசத்தை செய்கிறது இருக்குதே, கமா கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களுக்கு மத்தியில் எந்த சலிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதை பயந்து தேவைக்கு ஏற்ப உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்ததை போல தான் நானும் உங்களுக்கு உபதேசம் செய்கின்றேன் என்று அந்த நபித்தோழர் அவருடைய அந்த கேட்ட அந்த சஹாபிக்கு, அவருடைய தோழருக்கு சொல்லி காட்டுகின்றதை பார்க்கலாம். பொதுவாகவே ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் பல இடங்களிலே தொடர் உரைகளை நிகழ்த்தப்படுகின்றதை எங்களுக்கு பார்க்கலாம். இப்படி நிகழ்த்தப்படுகின்றது இந்த ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம்தான். ஒவ்வொரு மாசத்துலையும் இப்படி நிகழ்த்தப்படுறதாக இருந்தால் எங்களுக்கே போர் அடிச்சிடும், சலிப்பு வந்துடுமா இல்லையா? ஒவ்வொரு மாசமும் இஷாவை தொடர்ந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அல்லது ஒரு காமணி நேரத்துக்கு ஒரு பயான் என்று வைத்து கொண்டாலும் சலிப்பு தட்டிடும். இப்போ வருஷத்துக்கு ஒருக்க தான் இந்த மாதிரியான ஒரு பயான் நிகழ்ச்சி ஒரு தலைப்புல பொதுமக்களாகிய உங்களுக்கு செய்யப்படுது. அப்போ இதனுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய எதனால் இப்படி ஒரு மாத காலம் இப்படி ஒரு நிகழ்ச்சியை வைக்கிறாங்க அப்படின்றது அந்த தாற்பயத்தை நானும் நீங்களும் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்வதற்கு என்ன எங்கள்கிட்ட இருக்கணும் என்று சொன்னால், அறிவை, மார்க்க அறிவை தேடக்கூடிய அந்த ஆசையும் ஆர்வமும் எங்கள்கிட்ட இருக்கணும். மற்ற காலங்களில் பண்ணக்கூடிய பயான போன்றல்ல, இந்த மாதத்தில் பண்ணக்கூடிய பயான்கள் ஒரு தலைப்பை எடுத்து அந்த தலைப்பில் வரக்கூடிய குர்ஆனிய வசனங்களை எடுத்து அந்த தலைப்பில் வரக்கூடிய ஹதீஸ்களை எடுத்து நம்பர்களை உங்களுக்கு சொல்லி
ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமே நடத்தப்படுது இந்த ரமலானுடைய மாதத்தில். அப்போ இதுக்கு வந்து கலந்து கொண்டு இந்த நன்மையை அடைந்து கொள்வதோடு மார்க்கத்தையும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். இந்த ஆர்வம் நபிமார்களிடத்தில் இருந்ததை எங்களுக்கு பார்க்கலாம். மூசா நபி என்ன செய்கிறாருன்னா, ஒரு நல்ல மனிதரை சந்திக்கின்றார். சந்தித்த அந்த மனிதரை பார்த்து மூசா நபி சொல்கின்றார், காலலஹு மூசா ஹல் அத்தபிஉக அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா. அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்த நல்ல செய்திகளை நான் கற்றுக்கொள்வதற்காக, படித்து கொள்றதுக்காக உங்களை பின்தொடர்ந்து நான் வரவான்னு கேட்குறாங்க அந்த மனிதர் இடத்துல. மூசா நபி எப்படி கேட்குறாங்கன்னா, அல்ல அத்தபிஉக, உங்களை தொடர்ந்து பின்தொடர்ந்து வரவா, நல்ல செய்திகளை நீங்கள் எனக்கு கற்றுத்தருகின்றீர்களா என்று அந்த மனிதரிடத்தில் கேட்குறத பார்க்கலாம். ஒரு நபியாக இருந்து கூட அவருடைய அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இடத்துல கல்வி கற்பதற்கு வெட்கப்படாமல் ஆர்வப்படுகின்றதை பார்க்கலாம். இன்னும் எந்த அளவுக்குன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களுக்கு பிரார்த்தனை செய்கின்ற போது கூட, யா அல்லாஹ் இவருக்கு சிறந்த கல்வியை கொடு என்று பிரார்த்தனை செய்ததை எங்களுக்கு பார்க்கலாம். ஒரு தடவை இரவு நேரத்தில் இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்காக ரசூலுல்லாஹ் போயிட்டு வர்றாங்க. வந்து பார்த்தா உது எடுக்கிறதுக்கு தண்ணியை யாரோ ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மன் வதஅ ஹாதா, இதை யார் ஏற்பாடு செஞ்சீங்க, இதை யாரை கொண்டு வந்து வச்சிங்க? அப்போ ஃபௌஹ்பிர இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் வச்சாங்கன்றது கேள்விப்படுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் துஆ கேட்குறாங்க, அல்லாஹும்ம இறைவா ஃபக்கிஹு ஃபித்தீன், மார்க்க கல்வியை விளக்கத்தை யா அல்லாஹ் அவருக்கு நீ வழங்கு என்று மார்க்க கல்வியை வழங்குமாறு ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்ததை பார்க்கலாம். மூசா நபிக்கு கூட அல்லாஹ் நீங்க ஃபிரௌன் இடத்துல போய் பேசுங்கன்னு சொன்ன நேரத்தில் மூசா நபி அல்லாஹ் இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா, ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் என்னுடைய கல்வி ஞானத்தை நீ அதிகப்படுத்தி என்று மூசா நபி அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ் எனக்கு இன்னும் கல்வியை தா, இன்னும் அறிவை தா என்று கேட்கிறத பார்க்கலாம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி ஹைரன், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நலவை நாட நினைத்தான் என்றால் யுஃபக்கிஹு ஃபித்தீன், மார்க்க விளக்கங்களை தெளிவுகளை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு வழங்குவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றதை பார்க்கலாம். அப்போ மார்க்கத்தினுடைய தெளிவுகளை விளக்கங்களை நானும் நீங்களும் அறிந்து கொள்வது அப்படின்றது அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அருள். சாதாரணமாக நானும் நீங்கள் இந்த சபையில் உட்கார்ந்து குர்ஆனுடைய வசனங்களை ஹதீஸ்களை கேட்டாலும் அதை கற்றுக்கொள்றது இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், என்ன பேசியிருக்கிறான் குர்ஆனில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன உபதேசங்களை செய்திருக்கின்றார்கள் என்று இப்படி ஒரு சபையில் உட்கார்ந்து நாங்கள் படிக்கிறது இருக்குதே, படிக்கணும் என்ன இந்த ஆர்வமும் ஆசையும் எங்களுக்கு வர்றது இருக்குதே. ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், அல்லாஹ் யாரை விரும்புவார்களோ, யாரை நேசிப்பார்களோ அவர்களுக்கு இந்த மாதிரி விளக்கங்களை தெளிவுகளை கொடுப்பான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்களாக, அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். இப்போ இந்த செய்திகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது மார்க்க விளக்கத்தை யாழ்லா எனக்கு தா, மார்க்கத்தினுடைய தெளிவை தா யா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்களும் துஆ கேட்குறாங்க இவருக்கு மார்க்க விளக்கங்களை கொடுக்க சொல்லி. அப்படி என்ன மார்க்க விளக்கம் கிடைச்சா அப்படி என்ன எங்களுக்கு கிடைக்கும்? இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் தெளிவாகவே அதை சொல்கின்றார்கள், மன் சலக தரீகன் யல்தமிஸ் ஃபீஹி இல்மா, யார் ஒருவர் கல்வியை தேடி ஒரு பாதையில் பயணிக்கின்றாரோ, மார்க்க கல்வியை இஸ்லாத்தை படிக்கணும் என்று சொல்லி மறுமையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பாதையில் போறார், சஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தினுடைய பாதையை லேசாக்கி கொடுப்பான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த மார்க்கத்தினுடைய விளக்கத்தினுடைய பின்புலம் என்னன்னு சொன்னா, மறுமையினுடைய வெற்றியின் அடித்தளமாக அஸ்திவாரமாக இந்த கிளாஸ், இந்த வகுப்பு இருக்கும், மார்க்க விளக்கங்கள் இருக்கும். இதை அறிந்து கொள்வதன் மூலமாக சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்குண்டான ஒரு வழியாக இது இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப மறுமையில சொர்க்கத்தை தீர்மானிக்கக்கூடிய இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு, அருமையான சந்தர்ப்பம் தான்
ரமணானுடைய இந்த 30 நாட்கள் இங்கே நடக்கக்கூடிய இந்த பயான் நிகழ்ச்சிகள் இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னால், நானும் நீங்கள் இப்படி ஒரு சபையில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். சில நேரங்களில் நாங்கள் விரும்பி வந்திருப்போம், சில நேரங்கள் ஒரு நண்பர் அழைச்சாரன்னு சொல்லி வந்திருப்போம், வந்து தான் பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. சில நேரங்களில் நாங்கள் என்ன நடக்குது அப்படி எதையாச்சும் வந்த நேரத்தில் இப்படி உட்கார்ந்துருப்போம். இப்படி நாங்கள் இந்த சபைக்கு வந்ததனால எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்றதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அப்படி ஒரு சம்பவமே நடக்குது. ரசூலாங்க சஹாபாக்களோடு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 3 நபர்கள் 3 பேர் அந்த வழியால் வர்றாங்க. வந்த 3 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க, கொஞ்சம் முன்னாடி இடம் இருந்துச்சு, போய் அந்த முன்னாடி அந்த போய் இடத்துல உட்கார்றாங்க. மற்றவர் கொஞ்சம் அந்த கூச்சப்பட்டு, நாங்கள் அப்படி தானே சபைகள் உட்கார்ந்தா எங்கள் மூஞ்சி தெரியக்கூடாது அப்படி கொஞ்சம் தலையை கீழே போட்டு கொஞ்சம் கூச்சப்பட்டு அவர் பின்னாடி உட்கார்றாரு. இன்னொருத்தர் பார்த்தாரு, எனக்கு வேலை இருக்குது, எனக்கு இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு எல்லாம் இந்த உரைகளை உபதேசங்களை கேட்டுக்கிட்டு இருக்க முடியாதுன்னு அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறார். ரசூல்லாங்க அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரசூல்லாங்க அந்த சஹாபாக்களை பார்த்து கூறுகின்றார்கள், முதலாவது ஆள் வந்து சபையில் முன்னாடி ஒரு இடம் இருந்து அந்த முன்னாடி உட்கார்ந்து கொண்டாரு. அந்த நபரை பற்றி ரசூல்லாங்க சொல்லுகின்ற போது அல்லாவும் அவர் முன்னாடி வந்து உட்கார்ந்தோடனே அல்லாவும் அவரை அரவணைத்து கொண்டான், தன்னுடைய அருளால் அந்த மனிதனை அரவணைத்து கொண்டான். 2வது ஆள் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, ஃபஸ்தஹியா, அவர் கொஞ்சம் வெக்கப்பட்டார், கூச்சப்பட்டார். அல்லாவும் வந்து அவருடைய விஷயத்தில், அல்லாவுடைய அருளை கொடுப்பது விஷயத்தில் அல்லாவும் வெக்கப்பட்டு விட்டான். 3வது மனிதர் ஃபஅரத, அந்த சபையை புறக்கணித்தார். ஃபஅரதல்லாஹு அன்ஹு, அல்லாவும் அந்த மனிதனை புறக்கணித்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்றதை பார்க்கலாம். அப்போ இந்த சபையில் நம்ம உட்கார்றது என்பது விரும்பி ஆசையோட மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்று உட்கார்றது என்பது அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக இந்த சபை இந்த இந்த கல்வியை கற்கக்கூடிய இந்த இடம் அமைகின்றதை எங்களுக்கு பார்க்கலாம். இதை தாண்டி ஒரு சிறப்பு அல்லாஹ் இந்த சபையில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்குறான். சில மலக்குமார்கள் இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய, மறுமையை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு சபை அவங்களுக்கு கிடைச்சதும் மலக்குமார்களும் அந்த சபையில் வந்து உட்கார்ந்து கொள்வாங்களாம். அல்லாஹ் அந்த மலக்குமார்களை பார்த்து சொல்வார்களாம், நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்க, எந்த சபையில் என்னை அவர்கள் ஞாபகப்படுத்துகின்றார்களோ அதைவிட ஒரு சிறந்த ஒரு சபையில், அந்த சபையில் உட்கார்ந்து இருக்கின்றவர்களை நான் ஞாபகப்படுத்துவதாக. அப்போ எங்களை விட சிறந்தவங்கன்னா மலக்குமார்கள் இடத்துல, எந்த பாவமும் செய்யாத மலக்குமார்கள் இடத்துல அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருத்தரா சொல்லி ஞாபகப்படுத்துவோம். பார்த்தியா, இங்கே ஒரு கூட்டம் என்னை பற்றி, மறுமையை பற்றி, மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் என்பது குறித்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எங்கள் ஒவ்வொருத்தராக அல்லாஹ் அங்கே ஞாபகப்படுத்துவான். சொல்லிவிட்டு அந்த மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் கேட்பானா, அவங்க என்ன விரும்புகிறாங்கன்னு கேட்பாங்களா, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள். அப்போ அல்லாஹ் சொல்கின்றார்கள், அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக நீங்கள் சொல்லுங்க. வேறு என்ன அவங்க விரும்புகிறாங்க? யா அல்லாஹ், அவங்க சொர்க்கத்தை அடையணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ அல்லாஹ் கேட்பான், நம்ம அவங்க சொர்க்கத்தை பார்த்துருக்குறாங்களான்னு. சொர்க்கத்தை பார்த்ததில்லை, பார்க்காமலே அவர்கள் சொர்க்கத்தை அடையணும், சொர்க்கத்துக்கு போகணும் என்று விரும்புகிறாங்க. அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களுக்கு வாக்களிங்கள், அவர்களுக்கு உண்டான சொர்க்கம் கிடைக்கும் என்று. எதை விட்டும் அவங்க பாதுகாப்பு தேடுறாங்க? நரகத்தை விட்டும். யா அல்லாஹ், நரகத்தை பார்த்துருக்கிறாங்களா? இல்லை. அவர்களுக்கு நீங்கள் வாக்களிங்கள், நரகத்தை விட்டும் அவர்களை பாதுகாத்ததாக தகவலை சொல்லுங்க என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்றதாக அந்த ஹதீஸில் எங்களுக்கு பார்க்கலாம். அப்போ இந்த சபை, நானும் நீங்களும் உட்கார்ந்து கல்வியை கற்க வேண்டும், மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்று உட்கார்ந்து இருக்கின்ற இந்த சபை இருக்கின்றதே, இது சாதாரணமான ஒரு சபை அல்ல. நாங்கள் சாதாரணமாக தான் உட்கார்ந்து இருக்கிறோம், சாதாரணமான மனிதர்களும் தான் நாங்கள். எங்களுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தா, எங்களுடைய அமைப்புகளை பார்த்தா நம்ம ரொம்ப சிம்பிளான சாதாரணமான மனிதர்கள் இந்த உலகத்தில் உள்ள மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஆனால் இந்த சபையில் நானும் நீங்களும் உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்ற, ஆளுகின்ற அந்த அல்லாஹ்வுடைய இடத்துல மிக உயர்ந்த மிகச்சிறந்த மனிதர்களாக இப்படி ஒரு சபையில் உட்கார்ந்து இருக்கிறதுனால அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதன் மூலமாக, மறுமையை ஞாபகப்படுத்துவதன் மூலமாக அந்த சிறப்பை, அந்த அந்தஸ்தை அடையக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்கின்றோம் என்பதை அடிமனதில் ஆழமாக பதிய வைத்தோமே ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு மறுமை குறித்து, அல்லாஹ் குறித்த அந்த பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் எங்களிடத்துல வரும்.
அப்படிப்பட்ட ஒரு சபையில தான் நானும் நீங்களும் இருக்கின்றோம். அப்ப பொதுவாகவே இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆசை ஆர்வம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமே, மார்க்கத்தை படிக்கிறதுக்கான வழிகள் அவ்வளவு திறந்து இருக்குது. மீடியாவை எடுத்துக்கிட்டா, ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டாலும் சரி, வாட்ஸ்அப் குழுமங்கள் ஒவ்வொருத்தருடைய ஃபோன்லையும் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட வாட்ஸ்அப் குழுமங்கள் இருக்கும். அதே போல மற்ற துறைகள் எடுத்துக்கிட்டாலும் மார்க்கத்தை படிக்கிறதுக்குண்டான சகல வழிகளும் இருக்குது. ஆனால் அந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வமும் ஆசையும் கடந்த காலத்தில் இருந்த இந்த கொள்கையில் இருந்த சகோதரத்தில் இருந்தது எங்களிடத்தில் இருக்குதான்னு கேட்டால் மிக குறைவாக காணப்படுகின்றதை பார்க்கலாம். இப்போ கடந்த காலம் ஒரு 20-25 வருஷத்துக்கு போது இந்த கொள்கைக்கு வந்தவங்க பல மணி நேரம், 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி சென்ற அந்த வரலாறுகளில் எங்களுக்கு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். சின்ன வயசில் இங்கிருந்து அங்கே போவாங்க இந்த ஹதீஸை மற்றும் கற்றுக்கொள்வதற்கு. தொழுகையை ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்க என்ற அந்த வகுப்புல கலந்து கொள்வதற்காக 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனவங்க இருக்கிறாங்க. 5 மணி நேரம் மெட்ராஸ்ல இருந்து தூத்துக்குடிக்கு போனவங்கெல்லாம் இருக்கிறாங்க. மதுரைக்கு வந்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவ்வளவு ஆர்வம் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு. இதை ரசூலுல்லாஹ் காலத்திலையும் பார்க்கலாம். ஒரு சஹாபி என்ன செய்யறாங்கன்னா, மக்காவுல ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடிச்சிட்டு அந்த திருமணம் முடிச்ச கொஞ்ச நேரத்தில் ஒரு பெண்மணி மூதாட்டி வந்து சொல்றா, உங்க 2 பேருக்கும் நான் சின்ன வயசுல பால் ஊட்டிருக்கிறேனே, நீங்க 2 பேரும் நானாவும் தங்கச்சியும் எப்படி திருமணம் முடிக்கலாம்னு கேட்குறாங்க. இந்த சஹாபிக்கு அந்த சட்டம் தெரியாது. பால் ஊட்டுறவங்க இந்த திருமணம் முடிக்க கூடாதுன்னு சட்டம் தெரியும். மக்கால இருக்கிறாங்க. இவர் என்ன செய்யறாருன்னா, மக்கால இருந்து மதீனாவுக்கு டிராவல் பண்றாரு. உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும், இப்ப இந்த காலத்துல இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த காலத்திலேயே மக்காவுக்கு மதீனாவுக்கு முன்னாடி அந்த பாதை எப்படி இருக்குதுன்னு. இப்போ தார் ரோட்டெல்லாம் வந்துருச்சு. அன்றைக்கு போகிறதாக இருந்தால், ஒட்டகத்தில் பயணம் செய்கிறதாக இருந்தால் கூட கல் முள் அந்த பாலைவனத்தை தாண்டி தான் போகணும். கிட்டத்தட்ட நடந்து போகிறதாக இருந்தால், ஒட்டகத்தில் போகிறதாக இருந்தால் ஒரு 6 நாள்லேருந்து 7 நாள் டைம் எடுக்கும் மக்காவிலேருந்து மதீனாவுக்கு போய் சேர. அவர் அந்த அவ்வளோ கஷ்டத்தை பட்டு மக்காவிலேருந்து மதீனாவுக்கு போய் ரசூலுல்லாஹ்களை பார்த்து, யார் ரசூலல்லாஹ் இப்படி திருமணம் முடிச்சேன், ஒரு மூதாட்டி வந்து சொன்னாங்க திருமணம் கூடாதுன்னு, இதனுடைய சட்டம் என்னன்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் 2 வார்த்தை தான் பதில் சொல்கிறாங்க. அதில் பதிலை கேட்டுட்டு ஊருக்கு வர்றாரு. 2 வார்த்தை தான், கைஃப வகது கீழே, அவ்வளோதான். உங்க 2 பேருக்கும் பால் ஊட்டப்பட்ட செய்தியை கேள்விப்பட்டதற்கு பின்னாடியும் எப்படி சேர்ந்து வாழலாம், உங்களோட திருமணம் செல்லுபடி ஆகாது. இந்த செய்தியை அறிந்து கொள்வதற்காக வேண்டி மட்டும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு திரும்ப மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போறாங்க. இவ்வளவு ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு மார்க்கத்தை கற்றார்கள் அப்படின்றத எங்களுக்கு செய்தியில பார்க்கலாம். மிகச்சிறந்த மிக உயர்ந்த இறையச்சத்துல மிக உயர்ந்த இடத்துல இருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களை மாதிரி சாதாரணமான மனிதர்கள் அல்ல, சஹாபாக்கள். எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரசூலுல்லாஹ் கூடயே எப்பவும் இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் பக்கத்திலே இருப்பாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய எல்லாத்திலையும் கலந்து கொண்டவங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த செய்திகள் உபதேசங்கள் மிஸ் ஆகிடும், தவறி போயிடும் என்று பயத்தில் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு சஹாபியோட எக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. ஒரு நாளைக்கு நீங்க ரசூலுல்லாஹ் கிட்ட போங்க, நான் தொழிலுக்கு போறேன். ரசூலுல்லாஹ் பயானெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் திடீரென்று ஒரு செய்தியை சொல்லுவாங்க, அல்ல இப்படி ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கினான்னு சொல்லுவாங்க. சில நாட்கள்லாம் ஒன்றுமே இருக்காது. அப்போ இவர் என்ன செய்யறார், நீங்க போங்க, நான் தொழிலுக்கு போயிட்டு வரும் வரைக்கும் அங்கே இருங்க, ஏதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா அதை எனக்கு எத்தி வைங்க, நான் சம்பாதிக்கிறதுல பாதி உங்களுக்கு தந்துடுறேன். நாளைக்கு நீங்க போங்க, நான் ரசூலுல்லாஹ் கிட்ட போறேன், நீங்க சம்பாதிச்சதுல பாதி எனக்கு தாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து கற்றுதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்றேன். மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், இஸ்லாத்தை படிக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வமும் அந்த ஆசையும் சஹாபாக்களிடத்துல மேலோங்கி காணப்பட்டதை பார்க்கலாம். எத்தனையோ நபி தோழர்கள், திண்ணை தோழர்கள் நாங்கள் பார்த்தோம் இல்லை, அவங்களுடைய வேலையே என்னன்னா, ரசூலுல்லாஹ் ஏதாவது செய்திகள் சொல்ல மாட்டாங்களா, குர்ஆன் வசனம் இறக்கப்பட்ட செய்திகள் எங்களுக்கு ஓத மாட்டாங்களா, அவங்க பசி தாகம் எல்லாத்தையும் தாங்கி கொண்டு மார்க்கத்தை, இஸ்லாத்தை, குர்ஆனை, அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடையே இருந்த ஒரு சமூகமாக எங்களுக்கு பார்க்கலாம். இன்னைக்கு நாங்கள் புகாரி முஸ்லீம் என்று சொல்றோம் இல்லை, கிட்டத்தட்ட இந்த புகாரி முஸ்லீம் போன்ற இந்த கிரந்தங்கள் இருக்குதே, பார்க்கறதுக்கு ஒரு புகாரியில் என்ன ஒரு 6000 சுற்ற ஹதீஸ் இருக்கும்,
முஸ்லீமில் ஒரு 4000 சொச்ச ஹதீஸ் இருக்கும். ஆனால் புகாரி இமாம் தொகுத்த ஹதீஸ் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் மேலே ஹதீஸ்கள். முஸ்லீம் இமாமும் தொகுத்த ஹதீஸ் அப்படி தான். இதை ஒவ்வொரு கிதாபுக்கும் விரிவுரை எழுதியிருப்பாங்க. இன்றைக்குள்ள டெக்னாலஜியில் டைப் பண்ணுறது இல்லை, கையால் எழுதணும், மைய தொட்டு 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 எழுதணும். நீங்கள் முடிஞ்சால் எங்கேயாச்சும் வெளிநாடுகளுக்கு போனால் அல்லது உங்களோட ஊர்களில் ஒரு மதரசாவுக்கு போனால் புகாரியினுடைய அந்த விரிவுரை புத்தகங்கள் இருக்கும், ஃபத்ஹுல் பாரி என்று போய் பார்த்தீங்கன்னா இந்த தடிப்பும் இந்த அளவில் இருக்கும். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 10 ஒலிம் இருக்கும், 20 ஒலிம் இருக்கும், சில கிதாபுகளுக்கு 30 ஒலிம் இருக்கும். அவ்வளவு மார்க்கத்தை தேடி போய் கற்று எங்களுக்கு இந்த இஸ்லாத்தை கொண்டு தந்திருக்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கி லேசாக ஒன்றை தட்டினா ஒரு ஹதீஸ் வருது, லேசாக ஒரு ஆர்டிக்கலை படித்து ஒன்றை விளங்கிக் கொள்கிறோம், உட்கார்ந்த இடத்துலையே படுத்த இடத்துலையே. ஆனால் அன்றைக்கு நபித்தோழர்களுக்கு பின்னாடி வந்த தாபியன்கள், அவர்களுக்கு பின்னாடி வந்த தாபியன்கள் மார்க்கத்தை இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், குர்ஆனிய வசனங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல மணி நேரங்கள் பல ஊர்களுக்கு போய் மார்க்கத்தை அறிந்து எங்களோட கையில் கொண்டு தந்திருக்கிறாங்க. நாங்கள் ரொம்ப இதில் பலவீனமாக இருக்கின்றதை பார்க்கலாம். எனவே மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் ஆர்வமும் ஆசையும் எங்களிடத்திலும் வர வேண்டும், எங்களுடைய குழந்தைகளிடத்திலையும் நாங்கள் அது உருவாக்க வேண்டும். எப்படி உலக கல்வியில் அவன் ஒரு டாக்டராக, இன்ஜினியராக, அவன் ஒரு மற்ற துறையில் உயர்ந்தவனாக வர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோமோ, அதே போல் என் புள்ள கரெக்டாக தொழக்கூடிய ஒருவனாக இருக்க வேண்டும். நாளைக்கு நான் மரணித்தால் ஜனாசா தொழுகை அவன் தொழுவிக்கிறதுக்கான சகலதையும் தயார்படுத்தக்கூடிய ஒருத்தனாக இருக்க வேண்டும். அவனிடத்துல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் மார்க்கத்தில் குர்ஆன் சுன்னாவில் அதுக்கு விடை தேடக்கூடியவனாக, தீர்வு தேடக்கூடிய ஒருவனாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஆசையும் ஆர்வமும் பெற்றோர்களாகிய தந்தை தாய்மார்களாகிய எங்களிடத்தில் வர வேண்டும். எனவே மார்க்க கல்வியை, இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக இந்த ரமலானுடைய 30 நாட்களையும் நானும் நீங்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மிகச்சிறந்த உயர்ந்த அந்தஸ்துக்களையும் தரஜாக்களையும் இந்த சபையில் உட்கார்ந்து இருக்கிறதுனால எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தர காத்திருக்கின்றான். அதுவும் குறிப்பாக ரமலானுடைய காலம். எனவே அவைகளை அடைந்து கொள்ளக்கூடியவங்களாக எங்களை இந்த ரமலானுடைய காலத்தில் நாங்கள் ஆர்வத்தோடு ஆசையோடு இந்த வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக இந்த ரமலானுடைய மாதத்தில் ஈமானிய பயிற்றுவித்தல் என்ற இந்த தலைப்பை ரமலான் 30க்கும் எடுத்திருக்கின்றோம். ஈமானிய பயிற்றுவித்தல் அப்படின்னா என்ன, அதன் மூலமாக என்னெல்லாம் நாங்கள் இந்த வகுப்பில் நாங்கள் கற்க இருக்கின்றோம் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தினங்களை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் ஈமான இந்த 6 அம்சங்களும், அதனுடைய யதார்த்தம் என்ன, எப்படி அதை உள்வாங்கிறது, எப்படி அதை நடைமுறைப்படுத்துகின்ற போது உச்சகட்ட ஈமானிய சோதனைகள் வருகின்ற போதும் அந்த ஈமானில் உறுதி உள்ளவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா இல்லையா, உண்மையிலே இந்த ஈமான் எங்களை பக்குவப்படுத்தியிருக்கின்றதா, எங்களை நல்லவனாக மாற்றியிருக்கின்றதா, வணக்க வழிபாடுகளிலே அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் இந்த ஈமான் எங்களை கொண்டு நிறுத்தியிருக்கின்றதா அப்படின்றது தான் இந்த தலைப்பில் நானும் நீங்களும் அலசி பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த வகுப்பில் கலந்து கொண்டு மறுமை குறித்து, ஈமான் குறித்து அந்த செய்திகளை அறிந்து நாளை மறுமையில் நல்லவர்களாக மாறுவதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.